அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பயணம் செஞ்ச ஹெலிகாப்டரும் பயணிகள் விமானமும் கிட்டத்தட்ட உரசாத குறையா ஒண்ணு தாண்டி போயிருக்குது. இது அமெரிக்கா முழுசும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. உலகத்தோட அதிபயங்கர பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிற அமெரிக்க அதிபரோட ஹெலிகாப்டருக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. என்ன நடந்துச்சு? போன ஆகஸ்ட் 4 செவ்வாய்க்கிழமை மதியம் 2:30 மணிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட அதிகாரப்பூர்வ ஹெலிகாப்டரான மெரைன் 1 நடுவானத்துல ஒரு மிகப்பெரிய விபத்துல இருந்து நூலிழையில தப்பிச்சிருக்கு. அன்னைக்கு வான்வெளியில அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா சொல்றேன், காட்சியை அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வாஷிங்டன்ல இருக்கிற அதிபரோட அதிகாரப்பூர்வ இல்லமான வெள்ளை மாளிகையோட தி எலிப்ஸ் அப்படிங்கிற பகுதியிலிருந்து அதிபர் ட்ரம்ப்பை ஏற்றிக்கிட்டு மெரைன் 1 ஹெலிகாப்டர் கிழக்கு திசையில் இருக்க ஆண்ட்ரூஸ் விமானப்படை தளத்தை நோக்கி புறப்படுது. அதே நேரத்தில் வெள்ளை மாளிகைக்கு ரொம்ப பக்கத்தில், அதாவது வெறும் 3 மைல் தூரத்தில் இருக்கிற ரொனால்ட் ரீகன் தேசிய விமான நிலையத்தில் இருந்து என்வாய் ஏர் நிறுவனத்தோட பயணிகள் விமானம் தெற்கு நோக்கி புளோரிடா மாகாணம் பக்கமா டேக் ஆஃப் ஆகுது. ஹெலிகாப்டர் கிழக்குல போகுது, பயணிகள் விமானம் தெற்குல போகுது. இந்த 2 வான்வழிகளும் சந்திக்கிற பொதுவான வான்வெளி பகுதி தான் ஆபத்துக்கான புள்ளியா மாறுச்சு. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அதிபரோட ஹெலிகாப்டர் வெள்ளை மாளிகையிலிருந்து கிளம்புறதுக்கு 3 நிமிஷங்களுக்கு முன்னாடியே ரீகன் விமான நிலையத்திலிருந்து எந்த ஒரு வணிக விமானமும் புறப்படக்கூடாது. அங்க கிரவுண்ட் ஸ்டாப், அதாவது விமானங்களை அப்படியே நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஹெலிகாப்டர் கிளம்புறதுக்கு முன்னாடியே மெரைன் 1 விமானிகள் ரீகன் விமான நிலைய டவர் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. ஆனா அங்க இருந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்கள் அதை சரியா கவனிக்கலன்னு சொல்லப்படுது. அவங்க அந்த பயணிகள் விமானத்துக்கு புறப்பட அனுமதி கொடுத்துட்டாங்க. என்ன ஆச்சு? அதிபரோட ஹெலிகாப்டர் கிளம்பின அடுத்த ஒரே நிமிஷத்துல இந்த பிரம்மாண்டமான பயணிகள் விமானமும் அதே வான்வெளியை நோக்கி சீறி பாஞ்சு மேலே எழும்புது. ஹெலிகாப்டர் பறந்துகிட்டு இருக்கும் போதே ரொம்ப பக்கத்துல இந்த பயணிகள் விமானம் அதோட மேல் பகுதியை கடந்து போகுது. விதிமுறைப்படி பார்த்தா 2 விமானங்களுக்கும் நடுவுல குறைஞ்சது 1.5 மைல் தூரம் இடைவெளி இருக்கணும். அது மட்டும் இல்ல, 500 அடி செங்குத்து உயர இடைவெளியும் இருக்கணும். அன்னைக்கு இந்த குறைந்தபட்ச பாதுகாப்பு தூரம் அப்படிங்கிறது முழுசா காத்துல பறக்க விடப்பட்டுடுச்சு. விமானமும் ஹெலிகாப்டரும் ரொம்ப நெருக்கமா சந்திச்சிருக்கு. வெறும் 0.8 மைல் தூரத்துல விமானம் ரொம்பவே நெருக்கமா போயிருக்கு. அதுவும் 800 அடி உயர இடைவெளியில போயிருக்கு. ஹெலிகாப்டர் சாதாரணமா 250 இருந்து 300 கிலோமீட்டர் வேகத்துல போகும். ஆனா விமானம் தரையிலிருந்து எழும்பும் போதே மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டிடும். அப்படி பார்த்தா இது கிட்டத்தட்ட ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்ல வேளையா பயணிகள் விமானம் மேல் நோக்கி உயரமா போனதுனாலையும் மெரைன் 1 பைலட்டுகள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தற்காலிகமா தங்களோட ஹெலிகாப்டரை அதே நிலையிலேயே நிறுத்தினதுனாலையும் ஒரு பயங்கரமான நேருக்கு நேர் மோதல் தவிர்க்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். நாம இங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்க அதிபர்னா உலகத்திலேயே மிக உயர்தரமான அதிகபட்ச பாதுகாப்பு வளையத்துல இருக்கவர். அவரோட ஹெலிகாப்டரை இயக்கிறது சாதாரண ஆட்கள் கிடையாது. உலகத்தோட பெஸ்ட் பைலட்டுகளா தான் இருப்பாங்க. அவரோட ஹெலிகாப்டர்ல ஏவுகணைகளை தடுக்கிற தொழில்நுட்பம் வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஆனா இவ்வளவு வசதிகள் இருந்தும் நடுவானத்துல இப்படி ஒரு குளறுபடி நடக்குதுன்னா, அமெரிக்க அதிபராவே இருந்தாலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு தானே நினைக்க தோணுது. அப்படின்னா தினமும் விமானங்கள்ல பயணம் செய்கிற சாதாரண மக்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியா தானே இருக்கு. ஏவியேஷன் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை பத்தி நம்ம நிச்சயமா யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். தொழில்நுட்பம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் மனிதர்களோட ஒரு சின்ன கவனக்குறைவு எவ்வளவு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும் பாத்தீங்களா? சரி, அமெரிக்க அதிபர் அப்படின்றதுனால இந்த சம்பவத்தை இவ்வளவு பரபரப்பா சொல்றீங்களான்னு கேட்டா இல்ல. ஏற்கனவே ஒரு சம்பவம் இதே மாதிரி நடந்திருக்கு. வாஷிங்டன் ரீகன் விமான நிலையத்துக்கு பக்கத்துல போன 2025 ஜனவரி மாசம் நடந்த அந்த விபத்தை நம்ம மறக்க முடியாது. அப்பவும் இதே மாதிரி ஏர் டிராபிக் கட்டுப்பாட்டில் நடந்த தவறால ஒரு ராணுவ ஹெலிகாப்டரும் பயணிகள் விமானமும் நடுவானத்துல மோதி விபத்துக்குள்ளாச்சு. அந்த கொடூரமான விபத்துல 67 அப்பாவி உயிர்கள் காத்துல கரைஞ்சு போனாங்க. அந்த விபத்துக்கு பிறகுதான் அதிபர் மற்றும் ராணுவ ஹெலிகாப்டர்கள் பறக்கும் போது வணிக விமானங்களை நிறுத்தணும் அப்படிங்கிற கடுமையான பாதுகாப்பு விதிகளை கொண்டு வந்தாங்க. ஆனா அவ்வளவு பெரிய விபத்து நடந்து இத்தனை உயிர்கள் போனதுக்கு பிறகும் மறுபடியும் அதே தவறு நடந்திருக்குன்னா வான்வெளி பாதுகாப்புல இருக்கிற ஓட்டைகளை நம்ம எப்பதான் அடைக்க போறோம்? அதிபர் ட்ரம்ப் இப்ப பாதுகாப்பா இருக்காருன்னு வெள்ளை மாளிகை சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த நூலிழையில தப்பிச்ச சம்பவம் நமக்கு என்ன உணர்த்துது? வான்வெளி பாதுகாப்புல 99% துல்லியம் எல்லாம் பத்தாது. 100% துல்லியம் இருந்தா மட்டும்தான் உயிர்களை காப்பாற்ற முடியும்.
இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம பாதுகாப்பு தரநிலைகள்லாம் இன்னும் மாறணுமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.